விஜய் ஃபேன்ஸ் அண்ணன் எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 40 பேர் இருக்கோம்னா அதுல 38 பேர் டிவிக்கு, மீதி நான் மட்டும்தான் என்டிகே. எல்லாருக்கும் எல்லாம் மொத்தமா அந்த சைடு உட்காந்துட்டு பேசுவாங்க, நீ என்டிகேக்கு ஓட்டு போடாது, நோட்டாக்கு கூட போட்டு போ, நீ நோட்டாவுக்கு ஓட்டு போடு, என்டிகேக்கு ஓட்டு போடாது. ஒரு காரணம் சொல்றேன், நான் என் மனசை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 காரணம் சொல்லுவாங்க. 1000 காரணத்துக்கு நான் பதில் சொல்லுவேன். கருத்தியல் ரீதியா சண்டைக்கு வா, மாத்தி மாத்தி பேசுறாருங்க, அதுக்கு நான் பதில் வச்சிருக்கேன்டா, வா வந்து பேசுவோம் சொல்றேன். அண்ணன் இங்க பாருங்க, அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருடா, நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நீங்க என்ன போய் பேசினாலும் அவன் பேசுறதான் பேசிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் மனசை மாத்த முடியுமா சொல்லுங்க? அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் கிடையாதுன்னு. இப்ப எல்லாம் மாறுறாங்க. என்னதுக்கு அவரு வந்து பழைய நிறைய அரசியல்வாதி மாதிரி தான் அவரும் பேசுறாரு. ஆனா ஓட்டு போடுவோம். மனம் வரமாட்டுது, பிரிஞ்சு பிரிஞ்சு மனம் வரமாட்டுது. திராவிட அரசியல் தப்பு பண்ணுதுன்னு தெரியுது இல்ல. ஆனா பழைய ஆட்கள் வயசானவங்க எல்லாம் நாங்களாம் திராவிட அரசியல் தான் கையில எடுத்திருக்கோம், அதுதான் நாட்டை மாத்திச்சுன்னு ஆரம்பத்துல போட்டுருக்காங்கல்ல. இப்ப தப்பு பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியும், ஆனாலும் ஓட்டு போடுறாங்கல்ல. அந்த மாதிரி தான் டிவிக்கே காரங்களும் ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ணிட்டோம், இப்ப வேற ஏதாவது கட்சிக்கு போடுறோம்னு நம்மள நாரா கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டிவிக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.